இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜையர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் நல்லதொரு வாரமாக இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கு. நல்ல பலன் கிடைக்க போகிறது. வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிட்டு இருக்கும்போது அதை நல்லா பண்ணிடுவீங்க. அதை தாண்டியும் பலன் இருக்குது. உங்களுடைய வருமானத்தை பெருக்கவோ, உங்களுடைய படிக்கும் திறனை அதிகப்படுத்தவோ, உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையுடைய வளம் போன்ற விஷயங்களை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளவோ இந்த வாரத்தில் முயற்சி செய்யலாம். ஒரே சமயத்தில் விரய சனி 12ல் சனியும் 11ல் ராகுவும் இருக்கிறதுனால குழப்பமான பலன்கள் அவ்வப்போது மேஷராசி என்பவர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கும். நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கட்டுமா, இருக்கிறத ஸ்திரப்படுத்திக்கிட்டுமா, இதை காப்பாற்றிக்கிட்டா போதுமா, நான் இன்னும் அடுத்த நிலைக்கு போகணுமான்ற எண்ணம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், எப்படி நம்முடைய சம்பாத்தியத்தை அதிகப்படுத்தணும் போன்ற விஷயங்களை சிந்திக்கலாம். அதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. காரணம் 11ல் ராகு சந்திரன் சேர்ந்திருந்து வாரம் தொடங்குறது. பிறகு அந்த சந்திரன் வாரம் பூர்த்தியில் தனஸ்தானத்தில் உச்சமடைந்து இந்த வாரம் பூர்த்தி ஆகிறது. ராசியாதிபதி போராடி சாதிக்கக்கூடிய 6ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்கார். அதனால எதிர்காலம் பற்றி சிந்திங்க, நிறைய ஓடுங்க, நிறைய முயற்சி பண்ணுங்க. நல்ல பலன் இந்த வாரத்தில் கிடைக்க போகுது. இந்த வாரத்தின் விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரத்தில் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான ஒரு நாள் வருது. கோகுலாஷ்டமி, ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் காயத்ரி ஜபம்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். இதெல்லாம் இந்த வாரத்தின் விசேஷமான விரத பண்டிகை நாட்கள். இதிலெல்லாம் வழிபாடு செய்து பலன்களை பெறுவோம். சார், மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ரிஷப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி என்பர்கள் இந்த வாரத்தில் உத்தியோக ரீதியாக நல்ல பலனை பெற போகிறீங்க. ஜீவன பாவம் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டு இருக்கு. லாப ஆதாய ஸ்தானத்தில் சனி இருக்காரு, தனஸ்தானத்தில் குரு சுக்கிரன்லாம் இருந்து கொண்டு இருக்கும்போது ஜீவன பாவத்தில் சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்கி ராசிக்குள்ளே பொருத்தி பண்ணுறார். அந்த சந்திரன் முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதி. அப்போ 10ல் இருக்கார். அப்புறம் 11ல் சந்திரபலம் முழுக்க தரக்கூடிய லாப ஆதாய ஸ்தானத்தில், பிறகு ராசியில் ஜென்ம சந்திரனாக உச்சபலம் பெற்ற சந்திரனாக வாரம் பூர்த்தி ஆகுது. அதனால் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பலன் தரப்போகுது. எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பாக இருக்கும். வாங்கக்கூடிய பொருட்கள் நல்லதாக இருக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். நிறைய நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அறிவுபூர்வமாக அணுகணும். அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை பார்க்கறது ஒரு வகை, உளப்பூர்வமாக மன ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கறது ஒரு வகையாக இருக்கும். அப்போ மனசு எங்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம சொந்த பந்தங்கள், வீடு, தர்மம் பண்ணும்போது, ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்லாம் மனசை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸில் முடிவு பண்ணுறது, பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் அறிவுபூர்வமாக செயல்படணும். அப்படியாக அறிவுபூர்வமான செயல்பாடு இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சார், ரிஷப ராசியினருக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மிதுன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் பிரயாணங்கள் ஏதாவது இருந்தால் அது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு போகணும்னு சொன்னால் அதற்கான உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி போகிறதுல ஏதாவது தடை இருந்தால் அந்த தடையானது விலகும். குறிப்பாக உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான பலாபலன்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். ராசியாதிபதி புதன் சூரியனோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. 9ஆம் இடத்தில் ராகுவோடு சந்திரன் இருந்து இந்த வாரமானது ஆரம்பிக்கிறது. அதனால ஒரு குருவுடைய அனுகிரகம், பெரியவர்களுடைய வழிகாட்டுதல், பிரயாணங்களில் நல்ல பலன் கிடைக்கிறது, என்ன படிக்கணும்னு தீர்மானம் பண்ணுறது, வேலையை மாற்றம் சம்பந்தமாக முடிவெடுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல பெயரானது கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாக இருக்கும். நிறைய ஒப்பந்ததாரர்கள், வாடிக்கையாளர்கள், கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. உங்கள் மேலே மற்றவங்களுக்கு நல்ல நம்பிக்கையானது இந்த வாரத்தில் உண்டாகும். அதற்கு ஏற்ற அளவிற்கு உங்களுடைய தோற்றமும்
உங்களுடைய செயலும் பேச்சும் மிகவும் சிறப்பாக இருக்கும். நம்முடைய தந்தையினாலையும் குருவினாலையும் பெரியவர்களாலையும் நல்லது நடக்கும். இப்போ உங்கள் ராசியாதிபதி பலமாக இருக்கார். உங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நல்ல பலன் தரக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சார். அகிலேஸ்வரன் திருச்சியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 26/1/1998 பின்னிரவு 1:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்துள்ளேன். எனக்கு அரசு வேலை கிடைக்குமா, சொந்தமாக வீடு கட்டும் யோகம் இருக்கிறதான்னு இருவிதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் தனுர் ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் துலா லக்னமாக இருக்கின்றது. 2 கேள்வி. ஒன்று சொந்த வீடு, இன்னொன்று அரசாங்க உத்தியோகம். இதில் சொந்த வீடு தாராளமாக உங்களுக்கு கட்ட முடியும். கிடைக்கக்கூடிய யோகமானது ஜாதகத்தில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கிறது. உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் இடம், அதை மனை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானமாக நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல சூரியன் இருக்கார். அப்போ என்ன ஆகுன்னா, சூரியன்னு சொல்லும்போது அந்த சொந்த வீடு கட்டக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கும். கடன் வாங்கினா கூட அடைச்சிருவோம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். உங்களை நம்பி கடனும் கிடைக்கும். அதனால கடன் வாங்கி நீங்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. 5ஆம் பாவத்தில் குரு, செவ்வாய், கேது 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீகத்திலேயே அல்லது பூர்வீக மனையிலேயே நீங்கள் வீடு கட்ட முடியும். அதை உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்க முடியும். அந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, செய்வீங்க. அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய துலா லக்னம் உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடம், ஜீவன பாவம் சொல்லக்கூடிய இடத்திற்கு கடகம். அதற்கு சந்திரன் அதிபதியாக இருக்கார். அவர் கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கின்றார். அந்த 10ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் கிடையாது. சூரியன் அந்த இடத்த பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால உங்களுக்கு அந்த அரசு உத்தியோகத்தின் மேலே ஆசை இருக்குது. அப்போ அது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொன்னால் வாய்ப்பு குறைவு தான். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பலம் குறைவாகத்தான் இருக்குது. 6ஆம் இடம் வலுத்து இருக்கின்றது. சனி உங்கள் லக்னத்திற்கு சுக பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி, ரொம்ப சிறந்த யோக பலன்களை தரக்கூடிய ஒருத்தர். அவர் 6ஆம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கார். அதனால் உங்களுக்கு வேலை இருக்கும். நீங்கள் சுயமாக உத்தியோகம் பண்ணி நிறைய பொருள் சம்பாதித்து இந்த வீடு கட்டுறது எல்லாம் பண்ணுவீங்க. அது பெரிய பதவின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உத்தியோகமாக உங்களுக்கு இருக்காது. தசாபுக்தி அரசாங்கம் சம்பந்தமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் 2025 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இது உங்களுக்கு சூரிய தசை பூர்த்தி ஆகின்ற காலம். அதனால் சூரியன் தான் உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். அரசாங்க உத்தியோகத்திற்கான ஒரு கிரகம். அவர் தசையை நடத்தி முடிச்சிட்டார். அப்போ உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னு சொன்னால் கூட இவ்வளோ நேரம் கிடச்சிட்டு இருக்கணும். அந்த திசையை முடிஞ்சிடுச்சு. ஆனால் அடுத்து சந்திர திசை, அவர் தான் ஜீவனத்திற்கு அதிபதியாக இருக்காருனால நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அது தற்காலிக உத்தியோகமாக இருக்கும். ஒரு வேலைக்கு சேருவீங்க. அந்த வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாளில் வேறு ஒரு வேலைக்கு போவீங்க. அது இதை விட நல்ல ஜாபாக இருக்கும். படிப்படியாக நீங்கள் உயர்ந்து பெரிய உத்தியோகம் பார்க்க முடியும். அரசாங்க உத்தியோகத்திற்கான வாய்ப்பு குறைவு. உங்களுடைய சுயமாக அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்பு ஜாதகத்தில் அதற்கான அம்சம் குறைவாகத்தான் இருக்குது. அதனால் கிடைக்கிற தனியார் வேலைக்கு நீங்கள் போகலாம். அதில் நிறைய சம்பாதித்து நல்ல அடுத்தடுத்த நிலைக்கு வீடு கட்டக்கூடிய கனவுலாம் உங்களுக்கு நனவாகும். சார், இந்த நேயர் இருவிதமான கேள்விகளை ரொம்ப எதிர்பார்ப்போடு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, நம்ம சொந்தமாக ஒரு லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு முன்னாடியோ ஒரு ஜோதிடரை நம்ம அணுகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நாம் கேட்டு தெளிவுபடுத்திக்க முடியும்? நிச்சயமா. எப்போ இடம் வாங்கணும், இடத்த வாங்கலாமா, இல்லை இவருக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு பூர்வீகத்திலேயே இருக்கக்கூடிய இடம் பிரயோஜனப்படுமா, இதை முதல் கேள்வியாக கேட்கணும். நான் சொந்தமாக வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், இடத்த நான் வாங்கி கட்டட்டுமா, இல்லது என்னுடைய பித்துரார்ஜி சொத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, பூர்வீக சொத்திலே நான் கட்டலாமாங்கிறது ஒன்று. இரண்டாவது, நான் வீடு எங்கே வாங்கணும், இடத்த நான் தொழில் பண்ணுற இடத்துல வாங்கணுமா, நான் உத்தியோகங்கிறது பார்க்குற இடத்துல வாங்கணுமா, அல்லது என்னுடைய சொந்த ஊர் பிறந்த ஊரில் வாங்கணுமா, இதையும் கேட்டுக்கலாம். ஒரு சில பேருக்கு அவளால் அந்த பிறந்த ஊரில் இருக்கவே முடியாதுங்கிற ஒரு அமைப்பும் இருக்கும் ஜாதகத்தில். லக்னாதிபதி போய் ஒரு 12ல் உட்கார்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இவர்களால் பிறந்த ஊருக்கு இவர்களால் வரவே முடியாது. பிறந்த ஊரிலே இருக்கக்கூடிய அந்த சொந்த வீட்டிற்குள்ளாக இவரால் அனுபவிக்க முடியாது முழுஷா. ஆக நான் என்ன பர்பஸ்க்காக நான் அந்த இடத்த வாங்குறேன், என்னுடைய கனவு இல்லம், நான் அந்த வீட்டில் தான் நான் வசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா முதல்ல எந்த நேரத்தில் இந்த இடத்தை வாங்க வேண்டும், நான் இடம் வாங்கி கட்ட போகிறேன்னா அல்லது கட்டிய வீடாகவே வாங்க முடியுமா, இதையும் ஜாதகம் தீர்மானம் பண்ணும். இதற்கு அடுத்தது எந்த பகுதியிலே வாங்க வேண்டும், எந்த ஊரிலே வாங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேருக்கு அந்நிய தேசத்தில் தான் வாழக்கூடிய அம்சங்கிறது இருக்கும். நீ போய் ஃபாரின்லேயே செட்டில் ஆகிடுவே, திரும்ப இங்கே வர்ற அம்சமே இல்லைன்னு சொல்லும் பொழுது நீ அங்கேயே வீடு வாங்கிக்கிறது உத்தமமாக இருக்கும்பா அப்படிங்கிற அந்த அட்வைஸையும் கொடுக்க முடியும். இல்லை நான்
வந்து ஃபியூச்சரில் இங்கே வந்துடுவேன் உன் ஜாதக அமைப்பின்படி நீ இப்போ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இங்கே வந்துடுவேன்னு இருக்கும் பொழுது அது பிறந்த பூமியில் வாங்குறதா அல்லது வேறு இடத்துல வாங்கணுமா அல்லது வேறு மாநிலத்திலே வேறு மொழி பேசக்கூடிய இடத்திலே கூட வாங்க முடியுமாங்கிறத ஜாதகமானது தீர்மானித்து விடும். அதையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு சில பேருக்கு வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும்தான் சொந்தமாக பில்டிங் கட்ட முடியுங்கிற மாதிரிலாம் இருக்கும். நிறைய பெரிய பெரிய கடையெல்லாம் கட்டி வாடகை விட்டுருப்பா, இவாளே இன்னொரு வாடகை வீட்டில் தான் இருப்பா. இவர்களால் அந்த சொந்த வீட்டிற்குள் குடும்பம் பண்ணக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களும் இருக்காது. அதுக்காக நீ ப்ராப்பர்ட்டியே வாங்காமல் இருக்காதே, நீ வாங்கி இதை கமர்ஷியல் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கோ, நீ வாடகை வீட்டிலே இருந்துக்கோ அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் கொடுத்துட முடியும். இதெல்லாம் நம்ம ஜாதகம் ஒவ்வொருத்தர் ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை எல்லாவற்றையும் இது அத்தனையுமே ஒரு சொன்ன மாதிரி 4ஆம் பாவம்ங்கிறது தீர்மானிக்கும்னு சொன்னார். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் மட்டுமல்ல, மாத்ருஸ்தானம் மட்டுமல்ல, வீடு, வண்டி, வாகனம், மனை, சொத்து, சுகம் அத்தனையையும் தீர்மானிக்கும். முதல்ல திசாபுக்தி சப்போர்ட் பண்ணுறதா, நேரம் நன்றாக இருக்கிறதா பார்த்துக்கணும். நேரம் கண்ணை மறைச்சதுன்னா என்ன ஆகும்னா எங்கேயாவது போய் மாட்டிப்போம், லீகல் இஷ்யூஸுங்கிறது இருக்கும். பின்னாடி பார்த்தோம் நம்ம வந்து இடத்த வாங்கிட்டு இருப்போம், கட்டலான்னு போகும்போது அங்கே வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அளந்து போயிருக்கா, அவங்க வந்து இப்போ ரோடு வர போகிறது எடுக்க போகிறா, மொத்தமாக இந்த இடத்துல இடம் வாங்கினவங்க எல்லாருக்கும் ஏதோ கொஞ்சம் பணத்தை தருவாங்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் மாட்டிப்போமா இல்லையா அப்படிங்கிறத நம்முடைய நேரத்தை பார்த்து தீர்மானம் பண்ணணும். நேரம் நன்றாக இருந்தால் வாங்க வேண்டும். நேரம் நல்லா இல்லைன்னா கூட நம்மளை தேடி வரும். எதற்காக? பிரச்சனையில் சிக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த ஒரு க்ஷணம் யோசிச்சு இல்லையே சூப்பரான இடம், நல்ல மெயினான சிட்டியில் வருது, மெயின் இடத்துல வருது, விட்டா திரும்ப வராதுன்னு அவசரப்பட்டு போனோம்னா, ஏன்னா ராகு சந்திரன் காம்பினேஷன்லாம் அந்த மாதிரி மாட்டி விட்டுடும். ராகு சனியோ ஒரு 4ஆம் பாவத்தில் ஒரு ராகு சூரியன் சேர்ந்துருக்கா, இல்லை ராகுவனுடைய ஒரு தாக்கம்ங்கிறது இருக்குதுன்னு சொன்னால், ராகு திசை நடக்கிறதுன்னு சொன்னால் நமக்கு பேராசையை காண்பித்து நம்மளை கொண்டு போய் உள்ள சிக்கல் வைக்கக்கூடிய ஒரு அம்சமும் இருக்கும். அந்த நேரத்திலே சற்று யோசித்து கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து இல்லை வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம்னா அப்போ புரியாது. அப்போ வந்து இல்லை விட்டுட்டோங்கிற மாதிரி தான் மனசு அடிச்சுக்குமே தவிர, ஒரு 10-15 வருடங்கள் கழித்து இல்லை அவர் அன்றைக்கி சொன்னது கரெக்டாக தான் இருக்குங்கிறது அப்போ தான் புரிய வரும். இது அத்தனையும் அலசி ஆராய்ந்து பார்த்து இடத்தினை வாங்க வேண்டியது. சார், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை ரொம்ப அழகா தீர்த்து வச்சிருக்கீங்க சார். அடுத்ததாக கடக ராசினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போது? சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜயர் சார் சொல்லுங்க, கடக ராசினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுது? கடகராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் ராகு இருக்கார். அந்த ராகுவோடு சந்திரன் சேர்ந்திருந்து சந்திராஷ்டமத்தோடு இந்த வாரம் தொடங்குகின்றது. அதன் பிறகு ராசியில் சூரியன் புதன் சொல்லக்கூடிய கிரகங்கள் 12ல் குரு சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு வந்து சிறப்பாக இருக்கும். ராசியில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால இது சரியாக வரும், இவரை நம்பலாம், இதில் பணம் போடலாம், இந்த சொத்து வாங்கலாம், இந்த வேலையை எடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் தோணும். ஆனால் வந்து இந்த ராகு சந்திரனுடைய சேர்க்கை குழப்பத்தை ஏற்படுத்தும். யாராவது ஒருத்தர் வந்து உங்களுடைய ஐடியாவை மாற்றி விடலாம். இல்லை இது வேண்டாம், இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது. இன்னும் சரியாக சொல்லணும்னு சொன்னால் பேராசைப்படக்கூடாது. 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். எப்பெல்லாம் அந்த ராகுவோடு சந்திரன் வந்து சேர்கிறாரோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஆசைகள் வந்து அதிகமாகி கொண்டு இருக்கும். அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, யார் சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை குறைவாக இருக்கும். காலேஜில் சேர்ந்துருக்கீங்க, நிறைய செலவு பண்ணி அம்மா அப்பா சேர்த்துருக்காங்கன்னா இல்லை இது வேண்டான்னு விட்டுட்டு வரக்கூடிய முடிவு அதை எடுக்கக்கூடாது. கல்யாண விஷயத்துலேயும் வந்து உறுதியாக பிடிவாதம் பண்ணி நான் கட்டினா இப்படி தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சுய முடிவு எடுத்து இருக்கக்கூடாது. இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்றபடி வழக்கமாக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ என்ன வேலை பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கும். புது முடிவுகள், முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நஷ்டத்தை இந்த வாரத்தில் தவிர்க்கலாம், கஷ்டத்தை தவிர்க்கலாம். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டேங்க கவனமா இருக்கணும். அவங்க அதுலயும் குறிப்பா எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்ன்றதையும் ரொம்ப தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து யோகமான பலன் தரக்கூடிய வாரமாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து 12ஆம் பாவத்தில் புதனோடு சேர்ந்து இருக்காரு. அப்போ உங்களுடைய திறமைக்கான வாய்ப்பு வெளியிலிருந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து எந்த அப்ரைஸெல்லாம் இல்லை, உங்களுடைய திறமையை வந்து அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லும்போது வெளியில் ஒரு வாய்ப்பு கிடைத்தா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சந்திரன் ராகுடைய சேர்க்கை ராசிக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கின்றது. அதனால் வெளியூர் போகிறது, புது இடம், புது ஆஃபீஸு, புது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு அப்படி அதை வந்து வளர்க்குறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு பார்ட்னர் வராரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நல்ல பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும். சார், சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமா இருக்க போதா இல்ல உங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா சார்?
கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான பலன்கள் தான் கிடைக்கப் போகின்றது. சந்திரன் வந்து லாபாதிபதி. அவர் 6ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. அதன் பிறகு அவர் வந்து 7, 8, 9ஆம் இடத்துல வந்து உச்சத்தோடு இந்த வாரம் வந்து பூர்த்தி ஆகும். இடையில 8ஆம் இடத்திற்கு அவர் வந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் சாதகமாக இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் சாதகமாக இருக்குது. ராசியாதிபதி புதன் லாபாதாய ஸ்தானத்தில் இருக்காரு. ஜீவனபாவம் வலுத்து இருக்கிறது. பிறரால் தீர்க்க முடியாத சிக்கல் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து உங்களால் தீர்க்க முடியும். ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடித்து நல்ல பெயர் எடுக்க முடியும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு அதில் நிறைய லாபம் வரதுக்கான வழியெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. கல்யாண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கு என்ன காரணம், என்ன தீர்வு போன்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம், அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசியிலிருந்து 7 சனி இருக்கார். அப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம சொன்னதிலே இப்போ கல்யாண விஷயம்னு சொன்னால் சுயமாக முடிவெடுக்கிறது அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும். பெரியவர்களோ அனுபவஸ்தர்களோ வேண்டான்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது. அந்த அதிகுருட்டு தைரியம்னு சொல்லுவோம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவோம். அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னு சொன்னால் இயல்புலாக உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ என்ன தெரியுமோ அதில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். பாலசுப்ரமணியன் ஈரோட்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 28/5/1957 இரவு 11:40 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, கடந்த 10 ஆண்டுகளாக பொருளாதார ரீதியில் மிகவும் கஷ்டப்படுகிறேன். தற்போது சனி திசை வேறு நடக்கிறது. என் பொருளாதார பிரச்சனைகள் எப்போது முடிவுக்கு வரும்? அதோடு என் பள்ளி சான்றிதழில் சில மாதங்கள் முன்னதாக பிறந்ததாக இடம்பெற்றுள்ளது. அதனால் என் வாழ்வில் ஏதாவது பிரச்சனைகள் வருமானு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் வந்து மகர லக்னமாக இருக்குது. 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்று வந்துட்டு அவருடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்குது. அப்போ அதனால் எதுனா பிரச்சனை வருமானு சொல்லிட்டு, அதுபடி ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது. இன்னமும் சொல்லப்போனால் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஸ்கூலில் சேர்ந்தவங்களுக்கு வந்து அவ்வளோ எக்ஸாக்டாக டேட் ஆஃப் பர்த் போட்டு சர்டிஃபிகேட்டில் இருக்காது. காதை தொட சொல்லுவாங்க, தொட்டால் ஸ்கூலில் சேர்த்துப்பாங்க. அப்போ ஏதாவது அந்த வருஷம் சேர்கிற மாதிரி ஒரு மாதம்லாம் போட்டுப்பாங்க. அப்படிலாம் நிறைய பேருக்கு இருக்கும். அது வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களோட லைஃப்பில் வந்து எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. சில பேர் ஜாதகத்தை மாற்றி கூட எழுதி வைக்கலாம் அப்படின்னு கூட யோசிப்பாங்க. நிறைய தோஷம் இருக்கிறதுனால திருமணம் நடக்கலை, அதனால் மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்ட்டுலாம் கூட சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடிய செயல் தான். சரி, பொருளாதார ரீதியாக நல்ல நிலைக்கு வருவோமா அப்படின்னு பார்க்கணும். அதில் சனி திசை வேறு நடக்குது அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. சனி திசை உங்களுக்கு நல்ல திசை. ஏன்னா நீங்கள் பிறந்தது வந்து மகர லக்னம், ரிஷப ராசி. உங்கள் ராசிக்கு பார்த்தாலும் சனி வந்து தர்ம கர்மாதிபதி, லக்னத்திற்கு பார்த்தாலும் அவரே லக்ன அதிபதி தான். நீங்கள் இதன் பிறகு பொருளாதார நிலை சரியாகுமா, இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துருமாலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே ஆயுட்காரகன் சனி உங்களுக்கு பலமாக இருக்கார், நல்லா இருக்கார். அதனால தான் நீங்கள் நல்ல ஆயுளோடு இருக்கீங்க. இன்னும் நல்ல ஆயுளோடு இருந்து நல்ல பலனை பார்ப்பீங்க. ஆனால் பொருளாதார நிலை மந்தமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் லக்ன அதிபதி சனின்னு சொல்லக்கூடியவர் வந்து வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கார். அவர் இருக்கிறது லக்னத்திற்கு 11ஆம் இடம். வீடு கொடுத்தவர் செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து அந்த சனிக்கு அஷ்டமத்தில் போய் மறைஞ்சிருக்கார். லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கார். லாபஸ்தானம் தனஸ்தானம், ஏன்னா லக்னாதிபதி தான் தனாதிபதியாகவும் உங்களுக்கு வரார். அப்போ தனாதிபதி ப்ளஸ் வந்து லக்னாதிபதி வக்ரம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க போய் இருக்கக்கூடிய வீடும் பலமாக இல்லை, அந்த வீட்டு அதிபதியும் பலமாக இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு வளமானது உங்களுக்கு இல்லாமல் இருக்குது. இந்த சனி திசை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சனி திசையில் நடக்கிறது ராகுவுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ராகு வந்து லக்னத்திற்கு 10ஆம் பாவத்தில் இருக்கார். உங்களுடைய கடமைகளை செய்வதற்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்துடும். யாரையும் டிபெண்ட் பண்ணி ஒருத்தர் கீழே இருக்கணுன்ற நிலை உங்களுக்கு வரவே வராது. லக்னாதிபதியோட திசை 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுடைய புக்தி. அதனால் பணம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். ரொம்ப பெரிய நிலை, நிறைய செல்வம் சம்பாரித்து பேர பிள்ளைங்களாம் கொடுக்கணும் அப்படின்றது வேணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாமே தவிர, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரம் பொருளாதாரம் கட்டாயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய நிலை பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இல்லை. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. பொருளாதார ரீதியான பிரச்சனைன்றது நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனா பொருளாதாரத்துல மேம்பட்டவர்கள் கூட திடீர்னு சரிவை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம் சார்? கிரகநிலை தான்மா காரணம், ஜாதக அம்சம்தான் காரணம். நம்ம ஏற்கனவே அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருப்பான்.
நல்ல பெரிய லேண்ட்லார்டாக இருப்பான், நிறைய பரம்பரை சொத்துக்கள் இருக்குது, 100 ஏக்கர் நிலம்லாம் இருக்குதுன்னு சொல்லுவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வரதை கண்ணு எத்தாப்புல பார்ப்போம். திடீர்னு ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் நின்றுட்டு இருப்பேன். இதற்கு காரணம் என்னென்னா இவர்களுடைய செயல்பாடு. இவர்களுடைய செயல்பாடு எதனை கொண்டு அமைகிறதுனா அவருடைய ஜாதக அமைப்பை கொண்டு தான் அமைகிறது. எத்தனை பேருக்கு நம்ம தானம் பண்ணியிருக்கோம்? முதல்ல இறைக்கிற ஊற்றுதான் சுரக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம கையில் பணம் நிறையா இருக்குது அப்படின்னு வரும்பொழுது நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார். நான் ஆன்மீக ரீதியாக மட்டும் சொல்லலை, ஜோதிடவியல் ரீதியாகவும் சொல்கிறேன். உதாரணத்திற்கு இந்த நேயரையே எடுத்துக்கொள்ளும் பொழுது இவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா 5ஆம் பாவத்திலே சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கிறது. 5ஆம் பாவத்திலே சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அமாவாசை நேரத்திலே தான் அவர் பிறந்திருக்கணும். கிருத்திகா நட்சத்திரம்னு சொல்லிட்டாருன்னா இந்த அமாவாசை அப்படின்னு வரும்பொழுது 5ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது இவர் எந்த அளவிற்கு இவர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இவர் எந்த அளவிற்கு தான தர்மங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா 8ஆம் பாவாதிபதி சூரியன் போய் அங்கே 5ல் உட்காந்துட்டு இருக்கு. சிரமத்தை தரக்கூடிய விரயஸ்தானாதிபதி போய் 5ல் உட்காந்துட்டு இருக்கார். இவருடைய பிள்ளைகள் என்ன செய்திருக்கிறார்கள்னு பார்க்கணும். 8ஆம் பாவாதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் இணைந்து 5ல் போய் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மனைவியின் மூலமாகவோ அல்லது பிள்ளைகளின் மூலமாகவோ இவர் என்னென்ன செயல்களை செய்திருக்கிறார், இல்லை அவர்கள் என்னென்னலாம் செய்திருக்கிறாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய அது நிறைய அவருடைய பர்சனலான விஷயங்கள். அதனால கூட ஒரு பொருளாதார சிக்கல்களை சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக பொருளாதாரம் அப்படிங்கிறது திடீர்னு சரிவடைகிறது அப்படிங்கிறத விட அது சரிவடைய தொடங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஆனால் அதற்கு இவர் சனியை ஒரு காரணமாக கொள்கிறார், அதுபோல் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இல்லை, அந்த ஜாதகர் அந்த மாதிரி நினைக்கிறதே தவிர. அவர் சொன்ன மாதிரி அவருக்கு லக்னாதிபதி ப்ளஸ் தனாதிபதியே சனி தான் 11ல் போய் இருக்காருன்னும் பொழுது அந்த சனிதான் உங்களுடைய ஆயுசை தீர்மானம் நல்லா அழகாக உங்களை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கார். சிரமமாக இருந்தாலும் கூட உங்களை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறார்னா அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்திலே சனியினுடைய இருப்பிடம் தான் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அந்த மாதிரி சனியை மட்டும் வச்சு சனி தேசம் நடக்குது அதனால தான் நான் கஷ்டப்படுறேங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சனியினால் ஒரு நல்ல உச்சநிலையை அடைந்தவர்களும் இருப்பார்கள். ஸோ நம்ம எந்த வழியில் நம்ம நல்லபடியாக இருக்கும் பொழுதே அந்த சம்பாதித்த சொத்தினை சேர்த்து வைத்து கொள்ள நேர்மையான தர்மம் என்ன சொல்லியிருக்கிறதோ நம்முடைய தர்மமான வழியிலே செயல்பட வேண்டும். தான தர்மங்களை செய்ய வேண்டும். அது கூட யார் இயலாதவர்களுக்கு நிறைய உதவியினை செய்து வர வேண்டும். இந்த மாதிரி அமாவாசையில் ஜனித்தவர்கள்லாம் குறிப்பாக அந்த வயதானவர்கள் ஆதரவற்ற நிலையிலே இருக்கக்கூடிய இந்த வயதான முதியோர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் பொழுது இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அந்த முன்னோர்கள் வழியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறதையும் பார்த்துக்கணும். முன்னோர்கள் எந்த வழியிலே அந்த சொத்தினை சம்பாதித்திருக்கிறார்கள் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இவருடைய வயசு 68 வயசு ஆறுதுன்னு நினைக்கிறேன். 58 67 வயசு முடிஞ்சிருக்கும். அவருக்கு 68 வயசு நடக்கிறது அப்படின்னு வரும்பொழுது இதெல்லாம் நிறைய விஷயங்களை வாழ்க்கையிலே அனுபவத்திலே புரிந்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா? நம்ம முன்னோர்கள் இப்படிலாம் இந்த சொத்தை சம்பாதிச்சிருக்கா, அதையெல்லாம் நம்ம சரிப்படுத்தணும். அல்லது அவர்கள் இது போன்ற பாவங்களை செய்திருக்கிறார்கள், அதற்கு ஏற்றால்போல் பிராயச்சித்தங்களை செய்ய வேண்டும்ங்கிறதெல்லாம் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். அவர்கள் செய்தது எனக்கு எப்படி சேரும்னா அவர்கள் சம்பாதித்த சொத்து நமக்கு வருது இல்லையா? அதே மாதிரி தான் அவர்கள் சம்பாதித்த பாவமும் நமக்கு தான் சேரும். அவர்கள் சொத்தே சம்பாதிக்கலாலும் சரி, அது சொத்தாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, புண்ணியமாக இருந்தாலும் சரி, நம்ம வேற அவங்க வேறன்னு பிரித்து பார்க்கவே கூடாது. நம்ம தான் அவங்க, அவங்க தான் நம்ம தான் இதை செஞ்சுருக்கோம், திரும்ப இதே குடும்பத்திலே பிறந்திருக்கிறோங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு அதை தான் ஜோதிடர்கள் எடுத்து சொல்கிறார்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்குது, நீங்கள் போய் இங்கே தானம் பண்ணுங்க, இந்த தானத்தை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம். இதெல்லாம் தானம் செஞ்சால் சரியாக போயிடுமா அப்படிங்கிறத விட அட்லீஸ்ட் இந்த ஜென்மால புண்ணியத்தை தேடிக்கொள்கிறோங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா? இந்த புண்ணியம்ங்கிறது உங்களுடைய பரம்பரையை வாழ வைக்கும். குறிப்பாக இந்த நேயருக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு 5ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கிறது. உங்களுடைய பரம்பரை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னதான் கடன் பிரச்சனையில் இருந்தால் கூட உங்களால் முடிந்தவரை நீங்கள் கடனை வாங்கி தானம் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஆனால் ஓரளவுக்கு நம்ம இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணுவோம்ல, இவர் கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அதை பார்க்கும்பொழுது அந்த செலவுகளை எல்லாம் குறைத்து கொண்டு அந்த அனாவசியமான செலவுகளை தான தர்மத்திலே பயன்படுத்தும் பொழுது நம்மால் பிறர் உபயோகப்படும் பொழுது நமக்கு ஆண்டவன் நிச்சயமாக அள்ளித் தருவார். இதை புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக துலா ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள்லாம் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பொன்னான வாரமாக அமைய போகின்றது. இந்த வாரம் மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய காலத்தையே நீங்கள் பயன்படுத்திக்கணும். உதாரணமாக இந்த ஆடி மாதம்னு சொல்லும்போது இந்த ஆடி மாதம் முழுக்கவே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.
அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதமும் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குருவுடைய கதி ஆண்டுக்கொள்ள சாதகமாக இருக்குது. சனி அனுகூலமாக இருக்கார். ராகு கேத்துக்களும் கூட உங்களுக்கு வந்து பாதகமான நிலையில் இல்லை. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு கூடி வந்து இருக்கிற மாதிரி ஒரு சமயம் அது. இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். யாருக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தான் வந்து புதுசாக ஒரு வேலையில் சேரணும், இப்போ தான் வந்து படிக்கிறதுக்கு நான் சேர்ந்துருக்கேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இதெல்லாம் முழுக்க பயன்படுத்திக்கிட்டு நல்ல பலனை அடையணும். இந்த வாரத்தில் சந்திரனுடைய கதி ராசிக்கு 5ஆம் இடத்துல தொடங்கி 5, 6, 7 3 இடத்துலையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக 8ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட சந்திரன் அஷ்டமத்தில் உச்ச பலம் தான் அடைகிறார். அதனால் பெரிய அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, செவ்வாய் அவர் வந்து உங்கள் லக்னத்திற்கு குடும்ப கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதி, ராசிக்கு குடும்ப கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போது உங்களுடைய மொத்த நேரத்தையும் உங்களுடைய பொருளையும் உழைப்பையும் குடும்பத்திற்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் ஆனவங்க திருமணமான வாழ்க்கை துணைக்கு தான் வந்து நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் மனதளவில் ஏற்றுக்கொள்ளணும். அது வந்து பிடிக்காமல் இல்லை வந்து சொல்லி காட்டிட்டு அதை செய்யாமல் விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே உங்களுடைய குடும்பத்திற்காக அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக அப்படின்றத நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சார், துலா ராசியை தொடர்ந்து விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வாரத்தில் நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல படிக்கலாம், நல்ல பெயர் வாங்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பாக்யாதிபதி பலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. அந்த பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கிறது. அதனால் இந்த காலம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கிறது. நல்லா படிக்க முடியும், படிப்பில் நல்ல பெயர் எடுக்க முடியும். அதிகபட்சம் உங்களுக்கு இடமாற்றம் வேணால் கொடுக்கலாம். அஷ்டமஸ்தானம் வந்து வலுத்து இருக்கிறதுனால, குரு சுக்கிரன் இருக்கிறதுனால இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாமே தவிர வேலை போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. அதுபோல் நிறைய செலவு பண்ணாலும் கூட அந்த பணத்தெல்லாம் எடுத்துடலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அப்படியாக இந்த வாரம் வந்து அனுகூலமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால், அஷ்டமத்தில் குரு சுக்கிரன் சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து தீய பழக்க வழக்கங்களுக்குள்ளே போகக்கூடாது. அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்காக பணம் செலவு பண்ணுறது, அதுக்கு கூட்டு சேர்றது, அப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா போதுமானது. இந்த வாரம் உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதக பலன் தரக்கூடிய நல்ல வாரமாக இருக்கும். அப்போ விருச்சிக ராசியினருக்கு நல்லதொரு வாரமாக தான் இந்த வாரம் அமைய போகுது இல்லையா சார்? தொடர்ந்து தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? தனுர் ராசி அன்பர்கள், மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாண விஷயம் இந்த வாரத்தில் உறுதியாகும். அதுபோல் திருமணமானவர்களுக்கு புத்திரப்பேறு சம்பந்தமான அனுகூலமான பலாபலன்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். வெளியூர் பயணம் பண்ணுறது, வெளிநாடு போய் படிக்கிறது, வேலை பார்க்குறது, அதெல்லாம் குடும்பத்தில் ஒருமித்த கருத்து வரலைன்னு சொன்னால் அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய அம்சமானது இருக்கின்றது. திருமண விஷயம் அனுகூலமாக இருக்கும். குடும்ப நபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியும். அதுபோல் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் அனுகூலமான பரஸ்பரம் வந்து புரிதலானது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். செவ்வாயின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் புதனுடைய தொடர்பை பெற்றிருக்கிறதுனால மேற்சொன்ன பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு கிடைக்கப் போகிறது. நல்ல பலன் ஏற்படவிருக்கிறது. சார், தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? சின்ன மருது பாண்டியன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 10/6/1985 மாலை 3:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, 40 வயதாகியும் இன்னும் எனக்கு திருமணம் நடக்கவில்லை. திருமணம் தாமதமாவதற்கு என்ன காரணம்? எனக்கு திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் கும்ப ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் வந்து துலா லக்னமாக இருக்கின்றது. முதல்ல திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்ற கேள்வியோடு எதனால் லேட் ஆகுது அப்படின்னும் கேட்டிருக்கீங்க. அப்போ உங்களுடைய லக்னம் வந்து துலா லக்னம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து மேஷமாக வருகிறது. அதற்கு அதிபதி செவ்வாயாக இருக்கார். 7ஆம் இடத்துல ராகுவோடு சுக்கிரன் சேர்ந்திருக்காரு. அதனால அந்த திருமணம் வந்து உங்களுக்கு குழப்பத்தினால தான் நடக்காமல் இருக்குது. உங்களுக்கு வந்து பொண்ணே கிடைக்காம இது வரைக்கும் அந்த போல் யாருமே பொண்ணு கொடுக்க முன் வரல, எந்த பொண்ணுமே உங்களுக்கு பொருந்தி வரல அப்படின்ற ஒரு நிலை இருக்காது. வந்த பொண்ணெல்லாம் குடும்பத்தில் எல்லாரும் மாறி மாறி பேசி முடிவெடுக்கிறதுக்கு லேட் பண்ணி ஏதோ ஒரு குழப்பத்தில் வந்து அதெல்லாம் ட்ராப் பண்ணியிருப்பீங்க. வந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் விட்டுருப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால அதிகமான எதிர்பார்ப்பு இருந்து அதனால் கூட நீங்கள் விட்டுருக்கலாம். இதெல்லாம் ஒரு காரணம்.
அப்புறம் ரொம்ப எளிதான ஒரு காரணம் போது லக்னத்தில் சனி இருந்து 7ஆம் இடத்தை பார்த்தாலே அந்த திருமணம் தாமதமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன, திருமணம் உங்களுக்கு எப்போ ஆகும் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த வயது ஆகியும் கூட நீங்கள் வந்து நடக்குமா நடக்காதான்னு கேட்கல. அப்போ திருமணம் பண்ணிக்கிற விருப்பம் இருக்குது, திருமணம் நடக்கும். அப்போது இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஏற்கனவே குழந்தை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மறுமணமாக உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது. அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அடாப்ஷன் ஸ்வீகாரம் எடுக்கிறது, தத்துப்புத்திர யோகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அப்படி குழந்தையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணுறது, இப்படிப்பட்ட நிலைகளில் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது. தசாபுக்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது வந்துட்டு குருவுடைய திசை பூரட்டாதி நட்சத்திரம் அப்படி சொல்கிறதுனால இப்போ உங்களுக்கு நடக்கிறது புதன் மகாதிசை நடக்கிறது. புதன் மகாதிசையில் இப்போ உங்களுக்கு குருவுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கின்றது. நீங்கள் மேற்சொன்ன விஷயங்கள்லாம் கூடி வந்து திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்தால் செய்து கொள்ளுங்கள், தாராளமாக நடக்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார் சொல்லுங்க, இப்போ நம்ம திருமணத்துக்காக ஜாதகம் பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிடர்கள் சொல்றது நாம கேட்டிருக்கோம். அதாவது திருமண யோகம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு, இதை விட்டுட்டீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு வந்து திருமண யோகமே கிடையாதுன்னு சொல்றதை கேட்டிருக்கோம். இதுக்கு என்ன காரணம், என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்ப நிகழும்? ஜாதகத்திலே வரக்கூடிய தசாபுக்திகள் நம்ம காரணம். திருமண யோகம் என்பதை ஜாதகத்திலே தசாபுக்தி என்பதுதான் தீர்மானிக்கும். இந்த நேரத்திலே இந்த திசை புக்தியானது நடக்கிறது, இது திருமண பாவத்தோடு சம்பந்தப்படுகிறதா இல்லையா, அதுவும் நேரடியான தொடர்புங்கிறது இருக்கா, நல்ல தொடர்பாக இருக்கிறதா, நல்ல நேரமாக இருக்கிறதா, அதாவது உங்களை தேடி வரக்கூடிய அம்சங்கிறது இருக்கும். அதே நேரத்திலே ஜாதகத்தில் ஒரு சில பலங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் இல்லையா, பலங்களும் இருக்கும் தோஷமும் இருக்கும். பலம்னு சொன்னால் அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நம்ம அது பாசிட்டிவான பலத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், இல்லை எதிர்மறையான பலத்தினை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஜாதகத்திலே நமக்கு இப்படித்தான் அமையும், நம்முடைய விதி இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஜாதகம் பார்க்கவே போகிறோம். இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது இப்போ அவர் சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு சில ஐடியாலாம் சொன்னார். 7ஆம் இடத்துல உனக்கு இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கைங்கிறதெல்லாம் இருக்குது, லக்னாதிபதியே அங்கே போய் 7ல் உட்காந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னார். அந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாயினுடைய பலத்தையும் சொன்னார். அப்போ உனக்கு திருமணம்ங்கிறது நடக்கும், திருமணத்திலே தடை என்பது இருக்காது. ஆனால் ஒரு சில குழப்பங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இதையெல்லாம் ஜாதகத்தை காமிச்சு, இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதே மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு நீ தீர்மானம் பண்ணுப்பா, இந்த நேரத்தில் உனக்கு திருமண யோகம்ங்கிறது இருக்குது, யார் சொல்கிறதையும் கேட்காதே, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன்னா கல்யாணம் பண்ணுவேன், தீர்மானம் பண்ணிவிடு, கண்டிப்பாக நடக்கும், அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள், இதனால் உறவு முறையில் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதெல்லாம் அப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் உனக்கு பிரச்சனை வரதான் போகுதுன்னு சொன்னால் குறை சொல்லும் உலகம் உதவ போவதில்லை, கூட வந்து நிற்காது இல்லையா. எப்பயுமே அதே மாதிரி நம்ம புகழ்பெற்ற பொழுதும் உலகம் பாராட்ட போவதும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பான். அதே மாதிரி தான் எல்லா விஷயங்கள்லையுமே சொல்கிறேன். திருமணம் என்று வரும்பொழுது இவன் பண்ண விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாதா, இவனுக்கெல்லாம் கல்யாணமாங்கிற மாதிரிலாம் ஊர் பேசிக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றிலாம் கவலைப்படவே கூடாது. ஆக நம்ம ஜாதகத்தை பார்த்துவிட்டு 7ஆம் பாவம் என்பது எப்படி இருக்கிறது, லக்னபாவம் எந்த பாவத்துக்கு பலம் போட்டாலும் நம்ம லக்னபாவத்தையும் பார்க்கணும்னு சொல்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்பது நமக்கு இருக்கிறது. அதுதான் முதல் விஷயமாகவே டச் பண்ணார் அவர் ஜாதகத்தில். உனக்கு 7ஆம் பாவத்திற்கு அதிபதி 9ல் போய் உட்கார்ந்துட்டுருக்கார், லக்னாதிபதியே 7ல் போய் இருக்கிறதுனால உனக்கு திருமண யோகம் என்பது உண்டுங்கிறத சொல்லிட்டார். அதே மாதிரி தான் நமக்கு வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கிறதாங்கிறத பார்த்துக்கணும். திருமணம்ங்கிறது நான் நினைக்கும் போது நடந்துடும் சொன்னால் நிச்சயமாக அது போல் நடக்காது. நமக்கு அந்த யோகம் இருந்தால் மட்டும்தான். 7ஆம் இடம் என்பது வேலை பார்த்தால்தான், அல்லது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் வேலை பார்க்கணும், அல்லது சுக்கிரன் கலத்திரகாரகன் சுக்கிரனுடைய அந்த பாவம்ங்கிறது வேலை பார்க்கணும். இதெல்லாம் வேலை பார்த்தாதான் திருமணம்ங்கிறது நடக்கும். இதை தெரிந்து கொண்டு இதைத்தான் ஜோதிடர் எடுத்து சொல்கிறார், வலியுறுத்தி சொல்கிறார். இந்த பீரியடுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுங்கோ, இப்படித்தான் அமையும். ஒரு சில அக்செப்டன்ஸுங்கிறது நமக்கு வேணும், ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். யாருக்குமே 100% அவங்க வச்சிருக்கிற கண்டிஷன் படி தான் கல்யாணம் நடக்குங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கும் அந்த மாதிரி நடக்காது. நமக்கு நேர் எதிரான பாவத்தை தான் திருமண பாவம்னே சொல்லியிருக்கா. 7ஆம் பாவம் என்பது இப்போ லக்னம்ங்கிறது நம்ம 0 டிகிரின்னு மென்ஷன் பண்ணோம்னா 7ஆம் பாவம்ங்கிறது 180வது டிகிரியில் தான் கொடுத்துருப்பா. லைஃப் பார்ட்னருங்கிறது உனக்கு நேர் ஆப்போசிட்டான குணத்தினை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். இங்கே எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர்னு புரிஞ்சுக்கணும். ஆக எதிரெதிர் துருவங்கள் தான் ஒன்றோடு ஒன்று கவரக்கூடிய திறனை பெற்றிருக்கும். உனக்கு எதிரான குணங்கள் இருந்தாலும் எனக்கு குணம் செட் ஆகலை, பேசி பார்த்தா அப்படி இருக்கா இப்படி இருக்காங்கிற மாதிரிலாம் நம்ம தான் அவாய்ட் பண்ணிட்டு இருப்போமே தவிர அதுபோல் அல்ல. சரி, எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு நம்முடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம்ங்கிறது இப்படி தான் இருக்குது,
நமக்கு நன்றாகவே இறைவன் நமக்கு நல்ல அருளைத்தான் புரிவாருங்கிற அந்த நம்பிக்கையோடு திருமண முயற்சியிலே இறங்கும் பொழுது, அந்த நேரம் காலத்தை பார்த்து கொண்டு திசாபுக்தியின் அடிப்படையிலே திருமணத்தை தீர்மானிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை இனிக்கத்தான் செய்யும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பீமராஜையர் சார் சொல்லுங்க, மகர ராசினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கான யோகமானது இருக்கிறது. சுபகாரியம் பற்றி பேச்சை எடுக்க முடியும். பண வரவுக்கான முயற்சி செய்தீங்கன்னு சொன்னால் பண வரவு கை வந்து சேரும். வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னு சொன்னால் உத்தியோகம் கிடைக்கும். உடல் உபாதைகள் இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகும். இந்த ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களுடைய முயற்சி வந்து பிரதானமாக இருக்கும். நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாரும் கூட வந்து சேர்ந்துப்பாங்க. அதனால் நல்ல விஷயங்களை பேசணுன்னா துணிஞ்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆஃபீஸில் அது போல் ஒரு புது ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் சரின்னு சொல்லிடுவாங்க. பிஸ்னஸில் வந்து நீங்கள் இப்போ வேலையாட்களை இப்போ புதுசாக அப்பாயின்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நல்ல வேலையாட்களாக உங்களுக்கு எடுக்க முடியும். வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. பண வரவுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பண வரவு வந்து சேரும். நீங்களாகவே விரும்பி உங்களை குணப்படுத்திக்கணும்னு சொல்லி மருத்துவரிடத்தில் போகிறீங்கன்னு சொன்னால் நோய் குணமாயிடும். இப்போ அந்த பலன் உங்களுக்கு இருக்குது, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. ராசியாதிபதி முயற்சி பாவத்தில் இருந்து குடும்பஸ்தானத்திற்கும் அந்த சந்திரனுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லை உங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா சார்? கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே வந்து ராகு சந்திரனுடைய சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கு. அப்போ வசதிகளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும். இதுவரை பயன்படுத்தி வந்த பொருட்கள் வந்து இதன் பிறகு இன்னும் அப்டேட் பண்ணணும், அதை புதுசாக வாங்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதற்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் கூட ஏற்படலாம். 6ஆம் அதிபதி அந்த கடனுக்கு உண்டான சந்திரன் வந்து ராசியிலிருந்து இந்த வாரமானது தொடங்குகின்றது. அந்த ராசியாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பணம் வந்து கடனாக வாங்கி தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, அதெல்லாம் இருக்குது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, கடன் எதற்கு தேவையோ அதற்கு கடன் கிடைக்கிறது, அந்த செலவுகளை செய்கிறது, இதெல்லாம் இந்த வாரத்தின் பலனாக இருக்கிறது. சார், கும்ப ராசியை தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? அற்புதமான வாரமா இருக்க போதா, எப்படி இருக்க போகுது? மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து பிரயாணம் பண்ணுறது, வேறு ஊருக்கு போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ராசியில் சனி இருக்கும்போது கொஞ்சம் தூக்கம் குறையணும், வசதி குறையணும் அப்படின்றது இருக்குது. 12ல் ராகு இருக்கார், அவரோடு சந்திரன் சேர்ந்து இருக்கார். அதற்கு குரு பார்வை கிடைக்கிறது. 4ஆம் இடத்துல தான் குரு சுக்கிரன் இருக்காங்க. அதனால் இடமாற்றம், பிரயாணங்கள், இரவு நேரத்தில் வேலை பார்க்குறது, வெளியூர் போகிறது, இப்படிப்பட்ட அம்சம்லாம் உங்களுக்கு இருக்கிறது. நிறைய செலவு பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்களும் குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக செலவு பண்ணலாம். நோய் குணப்படுத்துவதற்கான மருத்துவ செலவு செய்யக்கூடிய அம்சமும் கூட இருக்கிறது. 12ல் சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கிறதுனால, 7 செவ்வாய் இருக்கிறதுனால வீடு மனை போன்ற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு கொஞ்சம் லோன் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கொஞ்சம் பணம் வாங்கக்கூடிய யோகமும் கூட உங்களுக்கு இருக்கிறது. அப்படியாக இந்த வாரத்தில் வேலை அதிகமாகும், கொஞ்சம் மாற்றங்கள்லாம் ஏற்படும், பிரயாணம் இருக்கும், அந்த நோக்கமானது நிறைவேறும், கடன் தேவைகள் பூர்த்தியாகும், பிள்ளைகளுக்காக சொத்துக்களுக்காக செலவு செய்கிறது, கடன் வாங்குறது, இந்த பலன்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. சார், மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை தெளிவுபடுத்திருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்க ஜாதகத்தின் அடிப்படையில் விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி. நன்றி.